பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்எம்பிசி மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு சங்கீதத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, சிங்கத்தினுடைய நடையிலே கம்பீரம் உண்டு, பலத்திலே கம்பீரம் உண்டு, வேட்டையாடுவதிலே கம்பீரம் உண்டு, அதனுடைய பார்வையிலே கம்பீரம் உண்டு. ஏன் நாம் அதை காட்டிற்கு ராஜா என்று அழைக்கிறோம். ஆனால் இதனுடைய குட்டிகளுக்கு கூட குறைவு ஏற்படலாம். கர்த்தரை தேடுகிறதான இயேசு ராஜாவினுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ளதான எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தையும் ஜபத்தையும் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக தம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய், எதிர்பார்க்கிறதான காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறதான நாளாய், நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடக்கிறதான ஒரு நாளாய் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a wonderful day and love you all.